வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோ வெட்னஸ்டே ஈவினிங் தேர்ஸ்டே 1 டே ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெட்னஸ்டே எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதால அன்றைக்கி ஆஃப்டர்நூன் செய்த லஞ்சு அது அப்படியே வந்து நின்று போச்சு, யாருமே சாப்பிடலை. அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு பாலக்கீரை போட்டு கூட்டு, அதே மாதிரி பொரியலுக்கு வெண்டைக்காய் தான் செய்திருந்தாங்க. கீரை போட்டதால் அந்த கூட்டு வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ஈவினிங்கே வந்து கெட்டு போச்சு, ரொம்ப இயர்லி மார்னிங்கே செய்ததால். ஒயிட் ரைஸு நைட்டு சாப்பிட்றதுக்கு சித்திரண்ணா மாதிரி செய்துட்டு அதே வெண்டைக்காய் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. இந்த சித்திரண்ணா நான் இங்கே பெங்களூர் வந்து புதுசில் இங்கே வீட்டு பக்கமே இருக்க எந்த ஹோட்டல் போனாலும் அங்கே வந்து இதுவும் வந்து ஒரு மெனுவாக இருக்கும். தமிழ்நாட்டில் நமக்கு எப்படி வெரைட்டி ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ, லெமன் ரைஸ், புளி சாதம், தயிர் சாதம், ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வெரைட்டி ரைஸில் இதுவும் ஒன்று கொடுப்பாங்க. வெரைட்டி ரைஸ் இல்லைனாலும் நைட்டு டின்னருக்கே வந்துட்டு இதை கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை செய்யறதும் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காக வந்து நம்ம பண்ணிடலாம். கடாய் வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை. இந்த சாதத்துக்கு நமக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் தான். ஸோ இதை சேர்த்து நம்ம செய்து சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே மாதிரி டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சாதம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து லெமன் விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இறக்குனா சித்திரண்ணா ரெடி. காரத்துக்காக இதில் நீங்கள் பச்சை மிளகா அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் பாப்பாவுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதால இதில் நான் எந்த காரமே சேர்க்கலை. அப்படியே லெமனு, உப்பு, அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறதுக்கு போட்டு அது மட்டும் சேர்த்து நான் செய்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை, அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சொரக்காய் பொரியல் தான் செய்திருந்தாங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து டீடாக்சிஃபைட் ட்ரிங்க்கு குடிப்பேன். அன்றைக்கி வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து தண்ணியில் கொஞ்சமாக சோம்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து குடிச்சிட்டு இருந்தேன். நமக்கு உட்காந்து குடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால் சமையல் செய்யும் போதே அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது குடிச்சுப்பேன். அதுக்கப்புறமா முன்னாடி நாள் ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கூட தயிர், உப்பு சேர்த்து அடித்து ஸோ அதையும் வந்து குடிப்போம். ஸோ இதுவுமே வந்து நம்மளோட பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு, அதுக்கப்புறமா பொரியலுக்கு கோஸ் தான் செய்திருந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து நீர்க்காயெல்லாம் வந்து அடிக்கடி உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள், நமக்கு ரொம்பவே வந்து அது ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சொரக்காய், பீர்க்கங்காய், கோஸு இந்த மாதிரி நீர்க்காய்கள் அடிக்கடி சாப்பிடும் போது கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 2020க்கு முன்னாடி கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. ஸோ அதால் நான் நிறைய இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் அடிக்கடி வந்துட்டு சொரக்காய் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து அது க்யூர் ஆச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு பார்த்தோன்னா சொரக்காய். இதை கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 ஃப்ரூட்ஸாச்சும் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாழைப்பழம், கொய்யாக்காய், அதே மாதிரி பப்பாளி. ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கும் போது தான் நமக்கு மற்ற எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் அவ்வளோ பெருசாக வராது. லஞ்செல்லாம் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் வந்துட்டு குளிக்க வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் இட்லி தோசைக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ எப்போவுமே வந்து நான் திங்கக்கிழமையும் ஊற வச்சுருவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து தேவைப்படலை, வேறு டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்ததால் ஸோ நான் வந்து
வியாழக்கிழமை தான் வந்து இட்லிக்கு அரிசியெல்லாம் வந்து ஊற வச்சேன். ஸோ நான் வந்து ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன், பச்சரிசி, புழுங்கல் அரிசி. அதே மாதிரி இட்லி அரிசிக்குன்னு சொல்லிட்டு குண்டு அரிசி கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா எப்போல்லாம் ஊருக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங்காக டீ போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட் டேக்கு இடியாப்பம் செய்கிறதுக்காக அரிசியை வந்து வாஷ் பண்ணி அதை தான் வந்து ஃபேனில் காய வச்சுருந்தேன். அப்படியே பாப்பாவை பெட்லேயும் போட்டேன். அவங்க இந்த மாதிரி ஏறி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கிச்சனில் சமைச்சிட்டே இருக்கும்போது போயிட்டு பார்த்துட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா ஹாலில் வந்து எடுத்துகிட்டு வந்து பிளாங்கெட் விரித்து அதில் வந்து வச்சுட்டு அப்போ வந்து நான் இங்கே சமைச்சிட்டே வந்து அவங்கள பார்த்துட்டு செய்துட்ருப்பேன். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் தான் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு கூடையில் பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெஜ் குருமாவுக்கு வந்து பச்சை சுண்டல் அது வந்து காலையிலே வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து குக்கரில் சேர்த்து விசில் விட்டுடலாம் அப்படின்ட்டு ஸோ அதை தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து மேடம் ஒரே அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தூக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே செய்துட்டு இருந்தேன். என்னால் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்க முடியல. போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டு வந்து அப்படி தான் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அப்போ தான் அது ஊறினா தான் வந்து நமக்கு சப்பாத்தி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால மாவு வந்து பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பச்சரிசி இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்காக அரைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுலேயே வந்து நம்ம காய வச்சுக்கணும். ஸோ அது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் போதும். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்கணும். அந்த டைமில் வந்து அரைச்சி ஜலிச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை, புட்டு இல்லை இடியாப்பம் ஸோ எது வேணால் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நான் வந்து சம்டைம்ஸ் கடையில் வாங்குவேன், அப்படி இல்லைன்னா வீட்லேயே தான் செய்துப்பேன். ஏன்னா வந்து சரி அரிசி இருக்குது, அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அதனால் அது எதுக்கு வெளியே வாங்கணும் அப்படின்ட்டு நான் வீட்லேயே செய்துப்பேன். அதுக்கப்புறமா அம்மா போயிட்டு மிஷினில் மாவு அரைச்சிட்டு வந்தாங்க. ஸோ வரும்போது வந்து ஒரு 10 ருபீஸ்க்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அது இல்லாதனால அதையும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நானும் பாப்பாவை பார்த்துட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு வெஜ் குருமாவும் செய்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அது ஒரு பக்கம் வச்சுட்டு சப்பாத்திக்கு போடுறதுக்கு அதை தான் வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ சப்பாத்தியும் போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அவர் வர்றதுக்குள்ளே எப்போவும் நான் டின்னர் செய்து வச்சிடணும் அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா வரும்போதே நல்லா பசியாக தான் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு தேவையானதெல்லாம் ஊற வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.